கிராமத்துல என்ன நடக்கும், ஒரு இளைஞனும் காதலியும் என்ன செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பாடலை பத்தி சொல்லுங்களேன். அது எந்த நோக்கத்தில் எழுதினீங்க? அது போன்ற பாடல்கள் எல்லாம் இயற்றியுள்ளேன். ஒரு அது இயற்கையாகவே சிறு வயது பிள்ளைகளுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பருவ காலத்தில் அவர்கள் இந்த காதல் என்று சொல்வார்களே, அது நாகரிகமாக யதார்த்தமாக தவறுகள் இல்லாதபடி அவர்களை அந்த பிள்ளைகளுக்கு அந்த காதல் உருவாகும். அது எல்லா பிள்ளைகளுக்கும் அல்ல, அப்படி நியாயமான முறையில் யதார்த்தமாக அந்த வயதில் அவர்களுக்கு தோன்றும். இருப்பினும் அது நியாயமாக இருக்க வேண்டும், அதில் ஒழுக்க நிலை மாறாத நிலை இருக்க வேண்டும். இது ஒழுக்கம் கெடாதபடி அந்த கிராமிய இசை பாடல்களை பாடியுள்ளேன். அது என்னையா பாடல், அதை கொஞ்சம் பாடி காட்டுங்களேயா. சொல்ல காட்டு பக்கம் மாமா உன்னை காண தனியே வந்தேன், தனியா வந்தேனே அன்னைக்கு நான் மதியம் வந்தேனே, ஏன் கட்டழகு மகராசா உன்னை காணாம தவிச்சேனே, உன்னை காணாம தவிச்சேனே. அந்த சோளக்காட்டு செங்கோயிலோ உன்னை கண்டதா சொல்லலையே, ஏன் கவலையும் தீரலையே. சோளக்காட்டுக்குள்ள மானே உனக்காக காத்திருந்தேனே, அன்னைக்கு நான் தனிச்சிருந்தேனே. என் கட்டழகு மகராணி உன்னை காணாம தவிச்சேனே, உன்னை காணாம தவிச்சேனே. அந்த சோளக்காட்டு செங்குயிலோ நீ வந்ததா சொல்லலையே, என் வருத்தம் தீரலையே. அஞ்சாறு மைல் தாண்டி என்ன காணி உன்னை காண, அஞ்சாறு மைல் தாண்டி என்ன காணி உன்னை காண. நான் அவளோடு ஓடி வந்தே உன்னை காணாமல் வாடி நின்னே, நான் அவளோடு ஓடி வந்தே உன்னை காணாமல் வாடி நின்னே. நிச்சயமா சொல்லுறோம் புள்ள உன் கழுத்தில என் தாலி கட்டாயம் தொங்குமடி, இது குலசாமி சத்தியமடி. நான் நிச்சயமா சொல்லுறோம் புள்ள உன் கழுத்தில என் தாலி கட்டாயம் தொங்குமடி, இது குலசாமி சத்தியமடி. நீ அரசன் தானையா
மாசம் போய் உன்னை மலையிட வந்திடுவே. மார்கழி மாசம் போய் உன்னை மலையிட வந்திடுவே. என் மானே மல்லிகையே உன் மனசை தேத்திக்குடி. ஒரு மாசம் போய் போட்டா மங்கள மேலம் முழுங்கு மாடி, மங்கள மேலம் முழுங்கு மாடி. சோல காட்டுக்குள்ள மானே உனக்காக காத்திருந்தேனே, அன்னைக்கு நான் தனிச்சிருந்தேனே. என் கட்டழகு மகராணி உன்னை காணாம தவிச்சேனே, உன்னை காணாம தவிச்சேனே. அந்த சோல காட்டு செங்குயிலோ நீ வந்ததா சொல்லலையே, என் வருத்தம் தீரலையே.